சிறப்பான நல்லதொரு எதிர்காலத்தை கண்டிப்பாக தந்தே தீருவார். இதுல மாற்றமே கிடையாது. அதற்காக தானே இந்த வகுப்பு நீங்க வந்திருக்கீங்க. அப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க என்ன பண்ணணும்னா உள்ளார்ந்து கேட்டுக்கணும். சரியா? அம்மாவை இனிமே மதிச்சு பேசணும். சரியா? அம்மா சொன்னாங்கல்ல இன்னைக்கு என்ன சொன்னாங்க? கோபம் குறையில அங்காரமா பேசுறான்னு சொன்னாங்கல்ல, அப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம தாய், நம்மளே ஈன்று எடுத்த தாய். சாமியிலே ஒரு படி உயர்வா நமக்கு அம்மா இருக்காங்க. ஆகையால தாய ஏளனமா பேசக்கூடாது, அப்பாவையும் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. வீட்டுல இருக்கிற பெரியவங்களை தாத்தா பாட்டியும் நீ வா போ கிழவி, கிழவிங்கிறது நல்ல வார்த்தை தான். ஆனா தாத்தாவையும் பாட்டியும் கிழவின்னு சொல்லும் போது தாத்தாவுக்கு எப்படி இருக்கும், பாட்டிக்கு எப்படி இருக்கும்? நம்மளைய இழிவா பேசுறாங்க. நீங்க எல்லாம் அவங்களுடைய பேர குழந்தைங்க தானே, நீங்க அவங்களை அப்படி பேசும்பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு இருக்கு? ஏன்னா உங்களைய கை குழந்தைய அவங்க எடுத்து உங்களுக்கு தூய்மையானதை அம்மா அப்பாவோட சேர்ந்து செய்து உங்களுக்கு உணவு கொடுத்து உங்களை பராமரிச்சு அனைத்தையும் செய்யறவங்க அவங்க. தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அம்மா பால் ஊத்திட்டு கொடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, பாட்டி தோல்ல போட்டு தட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. தொட்டில போட்டு என்ன பண்ணுவாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சுனாலும் கை வலிக்க என்ன செய்வாங்க, தூளி ஆட்டுவாங்க. இப்ப கூட சில பாட்டிங்க காலையில எழுந்திரிச்சு பேர குழந்தைங்களுக்கு டிஃபன் செஞ்சு சாப்பாடு ஊட்டி விட்டு அனைத்தும் செய்யறாங்க இல்லையா? தாத்தா என்ன பண்றாரு, காலை தூக்கி மடியில வச்சு ஷூவும் சாக்ஸும் போட்டு விடுறாரா? போட்டு விடுறாரு தானே. நம்ம அவங்களுக்கு திருப்பி நாம அவங்களுக்கு என்ன செய்வோம், நாம வளர்ந்து பெரியவர்கள் ஆகிற வரையிலும் பெருமான் கருணையால அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா சம்பாதிச்சு தருவோம். இல்லைன்னா அவர்களுக்கு நாம செய்யக்கூடியது என்ன? ஒண்ணுமே இல்லை தானே, எதுவுமே இல்லை தானே. நம்மள தாய் தந்தையரை கொடுத்தவங்க அவங்க, நம்மளே வளர்க்குறவங்க அவங்க. அவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன? கை தட்டிக்கோங்க. அவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் மரியாதை. நம்ம இடத்துல இருந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன? அன்போட கலந்த மரியாதை. தாத்தா சாப்பிட்டீங்களா, அம்மாச்சி சாப்பிட்டீங்களா? நீங்க ஸ்கூலை விட்டு வந்த உடனே, பள்ளியில இருந்து வந்த உடனே அவங்க உங்களை கேட்பாங்கல்ல, பாப்பா சாப்பிட்டியா, பாப்பா தம்பி சாப்பிட்டியா, டப்பால இருக்கு கொடுத்த அனைத்தையும் சாப்பிட்டியான்னு கேட்கறாங்க தானே. அப்ப நீங்க திரும்பி என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா, அம்மாச்சி நீங்க மத்தியானம் சாப்பிட்டீங்களா, பாட்டி நீங்க சாப்பிட்டீங்களா, தாத்தா சாப்பிட்டீங்களான்னு? ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க. சாய் இனிமே கேட்கணும், தாத்தாவையும் அம்மாச்சியும் ஒன்று செய்யறாங்கல்ல பாட்டி